இப்போ மற்ற மாவட்டங்கள் இப்போ சென்னையை பொறுத்தளவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் 3 மாவட்டத்தை கவர் பண்ணுறீங்க நேரடியாக. மற்ற மாவட்டங்களுடைய நிலை என்ன? ப்ளூ கிராஸ் அங்கே உள்ள சூழல் பாருங்கள். ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எல்லா மாவட்டத்துலேயோ இல்லை எல்லா மாநிலத்துலேயோ இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. ப்ளூ கிராஸ் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு இங்கிலீஷில் சொன்னால் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, அந்த மாதிரி வந்து சென்னை மட்டும்தான் எங்களுடைய ஆர்கனைசேஷன் இருக்குது. வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இல்லை, வேறு எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்னையில் இருக்கிற இந்த ஒரு ஆர்கனைசேஷனை நடத்தி கொண்டு போகிறதே வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயன்றது எங்களுக்கு தெரியும். என்ன, ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலே வசதி அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து திங்க் பண்ணலாம், வேறு ஒரு இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து பண்ணலாம்னு. ஏன்னா நான் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்ததுனால எனக்கு தெரியும் எவ்வளோ டவுன்ஸும் வில்லேஜஸ் ஒரு ஈவன் சிட்டிஸில் வந்து அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இருக்காது. அங்கே வந்து அடிபட்டு இல்லை சிக்காக இருக்கிற அனிமல்ஸ் ஏதாவது தெருவில் இருந்தது அப்படின்னா கஷ்டப்பட்டுட்டு அது இறந்து போகிறது கூட அதுதான் அதிகம் வாய்ப்பு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன். இப்போது சென்னையில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடுறீங்க, நல்ல பேர் இருக்குது ப்ளூ கிராஸுக்கு, நிறைய உயிரினங்களை காப்பாற்றுறீங்க, அது கரெக்ட். பட் மற்ற மாவட்டங்கள் இதே சூழல் தொடர்றப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நம்ம சைட்லேருந்து எடுக்க வாய்ப்புகள் உண்டா அல்லது இருக்கா? இல்லைங்க, இப்போ எங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து நடத்தணும், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் வந்து கேட்டால் ஷுவராக வந்து எல்லா அட்வைஸும் எங்களுக்கு தர முடியும். பட் எங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸில் வந்து நாங்கள் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை வந்து நிறுவனம் அப்படின்னா வந்து கோடிக்கணக்கான செலவாகும். அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து வசதியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி தொண்டு செய்கிற நிறுவனம் எல்லாம் வந்து எப்படின்னா வந்து முதல்ல வந்து சின்ன இதுவாக தான் ஆரம்பிப்பாங்க, கஷ்டப்பட்டு முன்னேறுறது பெருசாகிறது இந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து தே கேன் ஆல்சோ டூ இட் இன் எ ஸ்மால் வே. முதல்ல வந்து சின்ன இதுவாக வந்து ஆரம்பிக்கலாம். யாராவது ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு டைப் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிப்பட்டால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அதை வந்து கொஞ்சம் மருத்துவ சிகிச்சை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து தொடங்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ நம்ம செயல்பாடுகள் இல்லாத பட்சத்தில் அங்கே இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அங்கேயே தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கலாமா? அதுக்கு நம்ம ப்ளூ கிராஸ் சப்போர்ட் பண்ணுதா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்டா, இதுக்கு ப்ளூ கிராஸ் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சப்போர்ட் மீன்ஸ் அதுக்கான நாலேஜ், செட்டப்க்கான நாலேஜ் தாராளமாக எங்ககிட்ட வந்து யாருக்கு கேட்டாலும் வந்து எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாமே வந்து எப்படி பண்ணணும், அது எந்த விதத்தில் வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற நாலேஜ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது, ஹெசிடேஷனும் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து எவ்வளோ இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷனே கிடையாது. அந்த மாதிரி இடத்துலலாம் நாய், பூனை, மாடு எல்லாம் வந்து அடிபட்டது அப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு அது இறக்குறது தான் சகஜமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இன்னும் அதிகமாக ஆர்கனைசேஷன்ஸ் வந்ததுன்னா வந்து நல்லது தான். அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து 2001 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எஸ்பிசிஏ ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூலை ஒன்று இது பண்ணாங்க. அந்த ரூல் பிரகாரம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிசிஏ அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அந்த எஸ்பிசிஏயில் வந்து உங்களுக்கு வந்து ஷெல்டர் இருக்கணும், அண்ட் அங்கே அனிமல்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து அதுக்கேற்ற ஆளுங்க இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊர்லலாம் வந்து இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து எஸ்பிசிஏன்றது பேரில் இருக்கும், பேப்பரில் இருக்கும், ஆனால் எதுவுமே வந்து செயல்பாடு அப்படின்றது ஒன்றுமே இருக்காது. இத்தனைக்கும் இது வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இது கடமையை விட இது வந்து ஒரு மேண்டேட். ஏன்னா அது வந்து ரூல்லே இருக்குது, சட்டத்திலே இருக்குது. இருந்தாலும் வந்து அதை ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மேலே தான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோ இல்லைனா வந்து ஒரு கூட்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா ஒரு என்ஜிஓ வந்து நடத்திட்டு போகணும் அப்படின்னா வந்து நன்கொடை இல்லாமல் வந்து நடத்தவே முடியாது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அனிமல் வெல்ஃபேர்ன்றது வந்து அந்த சோஷியல் வெல்ஃபேர் இதிலே வந்து கடைசியில் தான் இருக்குது.
95% வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து ஹியூமன் சென்ட்ரிக், மக்களுக்காக இருக்கிற ப்ரோக்ராம் தான். அனிமல்ஸ்க்காக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து 5% கூட கிடையாது. அண்ட் டொனேஷனும் அதே மாதிரி தான். எல்லாருக்கும் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து அதிகம் டொனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5-10% இருக்கிறவங்க தான் வந்து அனிமலுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கவர்மெண்ட்டோடைய சைட்லேருந்து இன்னும் அதிகமாக வந்து சப்போர்ட் வந்தாகணும். ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்தது வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து அந்த வள்ளலார் காப்பகம் அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று இது பண்ணி 20 கோடி ரூபாய் அவங்க வந்து பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ குட் சைன். ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நல்ல இது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவ் இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.